இயேசுவின் மந்தை ஊழியங்கள் வழங்கும் இன்றைய வேத ஆராய்ச்சி வழங்குபவர் சகோதரர் ஜான் பெஸ்லி. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் ஈடு இணையற்ற நாமத்தினாலே உங்கள் அனைவருக்கும் அன்பான வாழ்த்துக்கள். இந்த நாளுக்கான வேத வசனம் 1 நாளாகமம் 10ஆம் அதிகாரம் 13ஆம் வசனம். அப்படியே சவுல் கர்த்தருடைய வார்த்தையை கைக்கொள்ளாமல் கர்த்தருக்கு செய்த தன் துரோகத்தின் நிமித்தமும் அவன் கர்த்தரை தேடாமல் அஞ்சனம் பார்க்கிறவர்களை கேட்கும்படிக்கு தேடினது நிமித்தமும் செத்து போனான். சவுலுடைய மரணம் வயது முதிர்ச்சி நிமித்தம் அல்ல. சவுலுடைய தேர்வு கர்த்தரால் தேர்வு செய்யப்பட்டது. தேவனால் தேர்ந்தெடுக்கப்பட்டவன், தேவனால் அழைக்கப்பட்டவன், நன்றாக ஆட்சி செய்தவன் வாழ்க்கையில் 2 விதமான தவறுகள் மிக முக்கியத்துவமாக வேத புத்தகத்திலே குறிக்கப்படுகிறது. ஒன்று சாமுவேல் 13ஆம் அதிகாரத்தில் சாமுவேல் அவனுக்கு யுத்த களத்திலே நிற்கும் போது ஒரு 7 நாள் மட்டும் காத்திருங்கள், நான் வருவேன், அதற்கு பின்பு யுத்தத்திற்கு செல்லலாம் என்கிற ஒரு செய்தியை சொல்லிவிட்டு செல்கிறான். சாமுவேல் வருவதற்கு தாமதமான போது யுத்தத்துக்கு செல்வதற்கு முன்பதாக அவர்கள் செய்கிற பணி என்னவென்றால், ஆசாரியன் ஆராதனை செய்து பலிபீடத்தில் பலி செலுத்தி அதற்கு பின்பு யுத்தத்துக்கு செல்வார்கள். ஆனால் சவுலோ சாமுவேலுடைய வார்த்தை, கர்த்தரிடத்திலிருந்து வந்த சாமுவேலின் வார்த்தைக்கு கீழ்ப்படியாமல் அவன் எண்ணி துணிந்து சர்வாங்க தகன பலிகளை அவனே செலுத்துகிறான். ஆசாரியன் செய்ய வேண்டிய பணியை அவன் செய்கிறான். அது நிமித்தம் 1 சாமுவேல் 13:14 சொல்லப்பட்டிருக்கிறது, இப்பொழுதோ உம்முடைய ராஜ்யபாரம் நிலை நிற்காது. கர்த்தர் தம்முடைய இருதயத்திற்கு ஏற்ற ஒரு மனுஷனை தமக்கு தேடி அவனை கர்த்தர் தம்முடைய ஜனங்களின் மேல் தலைவனாயிருக்க கட்டளையிட்டார். கர்த்தர் உமக்கு விதித்த கட்டளையை நீர் கை கொள்ளவில்லையே. 2வது, ஆண்டவர் மீண்டும் ஒரு வாய்ப்பை கொடுக்கிறார் சவுல் ராஜாவுக்கு. சவுலிடத்தில் சொல்லுகிறார், இஸ்ரவேல் ஜனங்கள் எகிப்திலிருந்து வந்தபோது அமலேக்கியர்கள் அவர்களை வேதனைப்படுத்தியது எனக்கு வேதனையாக இருக்கிறது. அவர்களிடத்தில் யுத்தம் செய்து அவர்களுடைய ஆடு மாடுகள் முதற்கொண்டு நீ எல்லாவற்றையும் அழிக்க வேண்டும் என்று ஒரு கட்டளை கொடுக்கிறார். யுத்தம் செய்கிறான், யுத்தத்திலே ஜெயிக்கிறான். ஆனால் ஜனங்கள் சொல்லுகிறார்கள், நலமான ஆடுகளை இறைவனுக்கு பலி செலுத்துவோம் என்று சொல்லி பலி செலுத்துகிறோம் என்கிற பெயரில் அவர்கள் உண்டு மிகுந்த மகிழ்ச்சியோடு ஆடிப்பாடிக் கொண்டிருக்கிறார்கள். ஆண்டவருடைய வார்த்தையை அவன் கேட்கவில்லை. ஆண்டவர் அவனை பார்த்து வேதனைப்படுகிறார். அது நிமித்தம் நாம் 1 சாமுவேலின் புத்தகம் 15ஆம் அதிகாரத்திலே 22வது வசனத்திலே போட்டிருக்கும், கர்த்தருடைய சத்தத்துக்கு கீழ்ப்படுகிறதை பார்க்கிலும் சர்வாங்க தகனங்களும் பலிகளும் கர்த்தருக்கு பிரியமாயிருக்குமோ. பலியை பார்க்கிலும் கீழ்ப்படிதலும் ஆட்டுக்கடாக்களின் இனத்தை பார்க்கிலும் செவி கொடுத்தலும் உத்தமம். இந்த கால வேளையிலே நமக்கும் இந்த வசனம் கற்றுக் கொடுக்கிறது. ஆண்டவருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிவதை விட நாம் கொடுக்கிற காணிக்கை அல்ல, நாம் ஆராதிக்கிற ஆராதனை அல்ல, வசனத்திற்கு கீழ்ப்படிந்து நடக்குவது. இதனுடைய விளைவுதான் நாம் வாசிக்கிறோம். 1 நாளாகமம் 11:9 தாவீது நாளுக்கு நாள் விருத்தி அடைந்தான். சேனைகளுடைய கர்த்தர் அவனோடு கூட இருந்தார். அவனோடு கூட கர்த்தர் இருந்ததினால் அவன் விருத்தி அடைந்தான். இந்த கால வேளையிலே நானும் நீங்களும் ஆண்டவரோடு கூட நடந்து அவர் சொன்ன வார்த்தையின்படி செய்வதுதான் அவரோடு கூட இருக்கிற அனுபவம். வசனம் சொல்லப்பட்டிருக்கும், நாம் பார்க்கிறோம், சவுலை ஆண்டவர் கொன்றுவிட்டு ராஜ்யபாரத்தை ஈசாயின் குமாரனாகிய தாவீதின் வசமாக திருப்பினார் என்று சொல்லி 1 நாளாகமம் 10:14 சொல்லப்பட்டிருக்கும். தாவீது நாளுக்கு நாள் விருத்தி அடைந்தான். அநேக எதிர்ப்புகள், அநேக போராட்டங்கள் இருந்தாலும் அவனுடைய வளர்ச்சியை யாராலும் தடுக்க முடியவில்லை.
இந்த காலவேளையிலே நமக்கும் தேவன் அருளுகிற எத்தனையோ போராட்டங்கள், கண்ணீர்கள், நிந்தைகள் இருக்கலாம். நாம் ஆண்டவரோடு கூட அந்த சூழ்நிலையிலும் நாம் இருப்போம் என்றால் நம்முடைய வளர்ச்சியை யாரும் தடுக்க முடியாது. நாளுக்கு நாள் வளர்ந்துவோம், நாளுக்கு நாள் விருத்தி அடைவோம், நாளுக்கு நாள் கர்த்தரோடு நாம் நெருங்குவோம். ஆண்டவருடைய கரத்திலே ஜெபிப்போமா? அன்பின் தகப்பனே, சவுலின் சாபம் கீழ்ப்படியாமையினால், செவி கொடுக்காதது நிமித்தம், ஆண்டவருக்கு பின் செல்லாதது நிமித்தம் வந்தது. தாவீதனுடைய ஆசீர்வாதம் அவன் கர்த்தருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிந்து ஆண்டவருக்கு பின் சென்றது நிமித்தம் வந்த ஆசீர்வாதம். இந்த காலவேளையிலே நாங்களும் சிந்தித்து உம்மை பின் செல்ல உதவி செய்யும். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. காட் பிளஸ் யூ. ஆமேன்.